நம்ம ஊர்ல நிறைய பேய் கதைகளை கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது எந்த ஒரு பேயும் அமானுஷ்யமும் இல்லாத ஒரு கதை. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். நம்ம கண் முன்னாடியே ரொம்ப சாதாரணமா தெரிகிற ஒரு கட்டிடத்துல மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாத்தியமற்ற கட்டிடக்கலை மர்மம், அதாவது ஒரு இம்பாசிபிள் ஆர்கிடெக்சரல் மிஸ்ட்ரியை பத்தி தான் நாம இப்போ மெதுவா டீகோட் பண்ண போறோம். மனித மூளைக்கும் இந்த கான்கிரீட் சுவர்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு இருண்ட சைக்கலாஜிக்கல் யுத்தம் இது. உள்ள போலாமா? முதல்ல அந்த இடத்தை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அது ஒரு 23 மாடிகள் கொண்ட ஒரு ஹை எண்ட் லக்ஸுரி அபார்ட்மெண்ட். பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான பாதுகாப்பான ஒரு இடம். எந்த ஒரு அமானுஷ்யமும் அங்க கிடையாது. நள்ளிரவு நேரம் அந்த பில்டிங்ல வசிக்கிற வருண் தன்னோட 23வது மாடிக்கு போறதுக்காக லிஃப்ட்ல தனியா ஏறாரு. குளிர்ந்த ஏசி காத்து, மங்கலான வெளிச்சம், அந்த லிஃப்ட் மேல போற மெல்லிய இயந்திர சத்தம், இது மட்டும்தான் அங்க இருக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பா கேஷுவலா இருக்கு, அந்த ஒரு குறிப்பிட்ட நொடி வரைக்கும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மொத்தமே 23 மாடிகள் தான் இருக்கிற ஒரு பில்டிங்ல இந்த 24வது மாடி திடீர்னு எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்லே இல்லாத ஒரு மாடிக்கு அந்த லிஃப்ட் எப்படி மேல போக முடியும்? அந்த கண்ட்ரோல் பேனல்லையே இல்லாத 24 அப்படிங்கிற ஒரு நம்பர் திடீர்னு ரத்த சிவப்பு நிறத்துல தானாகவே ஒளிர தொடங்குது. நம்பவே முடியல இல்ல? நள்ளிரவு நடந்த அந்த சம்பவத்தை நம்ம ஒரு டைம்லைன் படி கொஞ்சம் தடவியல் ரீதியா பிரிச்சு பார்க்கலாம். சரியா இரவு 2 மணிக்கு வருண் லிஃப்ட்ல ஏறாரு. 2:01க்கு அந்த லிஃப்ட் 23வது மாடியில நிக்காம பைபாஸ் பண்ணி அப்படி மேல போகுது. இரும்பு கேபிள்கள் ஒன்னோட ஒன்னு முறிச்சிக்கிற அந்த பயங்கரமான மெக்கானிக்கல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. 2:02க்கு அந்த பேனல்ல இருக்கவே கூடாது அந்த 24 பட்டன் ரெட்டா எரியுது. கொஞ்ச நேரம் ஒரு படுபயங்கரமான இருட்டு, ஒரு உறைஞ்ச நிலைமை. அப்புறம் சரியா 2:03க்கு லிஃப்ட் மெதுவா கீழே இறங்கி திரும்பவும் 23வது மாடியிலே கதவுகளை திறக்குது. ஆனா இப்போ அந்த லிஃப்ட் காலியா இல்ல. லிஃப்ட் கதவு திறந்த உடனே உள்ள ஒரு அடையாளம் தெரியாத சடலம் கிடக்குது. அந்த மனிதனோட கண்கள் அப்படியே பிதுங்கி முகம் முழுக்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மரண பயம் உறைஞ்சு போயிருக்கு. உடம்புல ஒரு சின்ன கத்தியால கீர்ன தழும்போ இல்ல ரத்த காயமோ கூட இல்ல. ஆனா அவரோட விரல் நகங்கள் எல்லாமே தரைய பிராண்டி பிராண்டி ரத்த கடறியா இருக்கு. இங்க நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு க்ளூ என்ன தெரியுமா? இந்த கொலையில பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கண்டிப்பா கத்தியோ துப்பாக்கியோ கிடையாது. இது முற்றிலும் மூளையை தாக்கிய ஒரு சைக்கலாஜிக்கல் வெப்பன். போலீஸ் ரிப்போர்ட்டுக்கும் அங்க உண்மையிலேயே மறைக்கப்பட்டிருக்கிற விஷயத்துக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இங்கதான் ஆரம்பிக்குது. போலீஸ் என்ன பண்ணாங்க? இதை ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கேஸை ரொம்ப ஈஸியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிசிடிவி கேமராக்களும் எதையுமே ரெக்கார்ட் பண்ணல. ஆனா நாம தோண்டி பார்த்தா இறந்து போன அந்த நபர் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த மொத்த குடியிருப்பையும் கட்டின பில்டர் ராஜசேகரோட மிகப்பெரிய பிசினஸ் எதிரி அவர். சோ இது கண்டிப்பா ஒரு தற்செயலான மரணமே கிடையாது. இப்போ நம்ம மைண்ட்ல ஓடுற மிக முக்கியமான கேள்வி, இந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட் எதை இவ்ளோ கவனமா மறைக்கிறாங்க? மேல போயிட்டு திரும்பி வந்த லிஃப்ட்ல எப்படி ஒரு பிணம் வந்தது? வருண் இது ஒரு பேய் வேலையா பார்க்கல, மாறாக இது ரொம்ப ரொம்ப துல்லியமா கணக்கிடப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரல் சதித்திட்டம் அப்படிங்கறத அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஏன்னா உண்மையான பயம் அப்படிங்கிறது எந்த அமானுஷ்யத்திலையும் இல்ல, நம்ம கூடவே இருக்கிற மனிதர்களோட இருண்ட ரகசியங்கள்ல தான் இருக்கு. 15. இந்த நம்பரை கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பில்டிங்கோட மேனேஜ்மெண்ட் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் வருண் அந்த பில்டிங்கோட அசல் ப்ளூ பிரிண்ட்டை ரகசியமா எடுத்து ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்றான். அப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரு பகீர் விடை தான் இந்த 15. அதாவது 23வது மாடியோட சீலிங் இருக்கும் இந்த பில்டிங்கோட கடைசி தளமான மொட்டை மாடிக்கும் நடுவுல சரியா 15 அடி இடைவெளி ரொம்ப திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அந்த கட்டிடம் வெறும் 23 மாடிகள் கொண்டது கிடையாது. அப்போ அந்த 24வது மாடி அப்படிங்கிறது ஒரு மாயையோ பிரேமையோ கிடையாது. அது ஒரு நிஜம், ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி. வெளியிலிருந்து பார்க்குற யாருக்குமே தெரியாதபடி அந்த பில்டிங்கோட கான்கிரீட் எலும்புகளுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா கட்டி மறைக்கப்பட்ட ஒரு 2 அறை. அது வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மேன்மேட் ஆர்கிடெக்சரல் நைட்மேர்னு கூட இதை சொல்லலாம். அடுத்த நாள் நள்ளிரவு வருண் என்ன பண்றானா, அந்த லிஃப்டோட சர்வீஸ் பேனலை ஓபன் பண்ணி மேனுவல் கண்ட்ரோல் மூலமா நேரா அந்த 24வது மாடிக்கு போறான். லிஃப்ட் கதவுகள் மெதுவா திறக்குது. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மயான அமைதி. த்ரில்லிங்கா இருக்குல்ல? அவனோட செல்போன் டார்ச் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு உள்ள நுழையும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அது ஒரு லேப்ரிந்த், அதாவது முழுசா கட்டி முடிக்கப்படாத கான்கிரீட் சுவர்களால உருவாக்கப்பட்ட ஒரு இருட்டு புதிர்வழி. உள்ள போற மனிதர்களை அப்படியே குழப்பி அவங்களை அங்கேயே அடைச்சு வச்சு ஒரு பயங்கரமான கிளாஸ்ட்ரோபோபியாவை உருவாக்குறதுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்ட இடம் அது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற சுவர்கள் முழுக்க ரொம்ப தடிமனான சவுண்ட் ப்ரூஃப் ஸ்பாஞ்சுகளால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாடிக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய சத்தம் போட்டாலும் சரி, வெளியே ஒரு சின்ன அதிர்வு கூட யாருக்கும் கேட்காது. அந்த அளவுக்கு சத்தத்தை உறிஞ்சக்கூடிய சுவர்கள்.
இந்த ரொம்ப அட்வான்ஸ்டான கிளினிக்கலான ஒரு கட்டிடக்கலை டிசைனுக்கும் அதே சுவர்கள்ல அங்க அடைக்கப்பட்டவங்க உயிர் பிழைக்க தவிச்சு தங்களோட நகங்களால ரத்தம் வர கீறி வச்சிருக்கிற அந்த தடைகளுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு நிஜமாவே ஒரு உறைஞ்சு போற உண்மையை நமக்கு உணர்த்துது. பில்டர் ராஜசேகர ஒரு சாதாரண கிரிமினல்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவன் இந்த கார் இருளையும் மனிதர்களோட மனசையுமே ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தின ஒரு கொடூரமான ஆர்கிடெக்ட். அவன் யாரையும் கத்தியாலேயோ துப்பாக்கியாலேயோ கொலை பண்றதில்ல. தன்னோட எதிரிகளை முழுமையான ஒரு இருட்டுல ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாத ஒரு தனிமையில அடைச்சிடுவான். அங்க தப்பிக்க வழியே இல்லாம சென்சரி டிப்ரைவேஷன் சொல்லுவாங்களே, அதாவது நம்முடைய எந்த புலன்களுமே வேலை செய்யாத ஒரு இருண்ட நிலை. அந்த நிலைமையில பாதிக்கப்பட்டு கடைசியில மனுஷங்க தங்களோட சொந்த பயத்தின் உச்சியிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. இதுதான் அவனோட சைக்கோத்தனமான மெத்தடாலஜி. இந்த மொத்த உண்மையும் உணர்ந்து வருண் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சி நிக்கிற அந்த ஒரு நொடி அந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் ரொம்ப மெல்லியா கேக்குது. நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது வருண். ஆமாங்க, ராஜசேகர் அங்கேயேதான் இருட்டுக்குள்ள நிக்கிறான். இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இவ்ளோ நேரம் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா இருந்த வருண் இப்போ வெறும் பார்வையாளன் இல்ல. இந்த இருண்ட வேட்டையில இப்போ அவன் தான் இறை. இப்போ அந்த கார் இருள ஒரு படு பயங்கரமான எலி பூனை விளையாட்டு ஆரம்பமாகுது. வருண் வேற வழி இல்லாம தன்னோட செல்போன் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு முழு இருட்டுல தன்னை மறைச்சிக்கிறான். அங்க இருக்கிற அமைதிக்கு அவனோட மூச்சு சத்தமே அவனுக்கு ரொம்ப பெருசா கேக்குது. தன்னோட காதுகளை மட்டுமே நம்பி ராஜசேகரோட காலடி சத்தம் எங்கிருந்து வருதுன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறான். சரியா ஒரு கட்டத்துல ராஜசேகர் பக்கத்துல வந்ததும் தன் முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து அவனை அப்படியே ஒரு சவுண்ட் ப்ரூஃப் அறைக்குள்ள தள்ளி வெளிப்புறமா லாக் பண்ணிடுறான். அந்த தடிமனான சுவர்களுக்கு பின்னாடி ராஜசேகரோட அலறல் சத்தம் வெளியே ஒரு மெல்லிய முனகலா மட்டுமே கேட்டு அப்படியே அடங்கி போயிடுது. அங்க இருந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வர்ற வருண் வேகமா லிப்டுக்குள்ள நுழையிறான். ஒரு வழியா அந்த லிப்ட் கதவுகள் மூடிடுச்சு. அப்படா தப்பிச்சிட்டோன்னு வருணுக்கும் சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற நமக்கும் சரி ஒரு சின்ன நிம்மதி வருதில்ல. அவன் வேக வேகமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கான பட்டன் அழுத்துறான். லிப்டும் மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. லிப்ட் ரொம்ப இயல்பா கீழே இறங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பயங்கரமான மெக்கானிக்கல் சத்தத்தோட நட்ட நடுவுல அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்குது. லிப்டுக்குள்ள இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச வெளிச்சமும் இப்போ டோட்டலா கட் ஆயிடுச்சு. அந்த பட்டன் பேனல் முழுவதுமா இருள மூழ்கிடுச்சு. இப்போ அந்த இடத்துல நிலவுற அந்த கனமான பயமுறுத்துற அமைதி இருக்கு பாத்தீங்களா, அதுவே முடிவில்லாத ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்பா மாறுது. சரியா அந்த நேரத்துல அந்த லிப்டோட டிஜிட்டல் ஸ்கிரீன் மட்டும் சட்டுன்னு உயிர் பெற்று ரத்த சிவப்பு நிறத்துல ஒளிர ஆரம்பிக்குது. அதுல தெரியுற நம்பர் 24. ஆமா, லிப்ட் முழுமையா டிசேபிள் செய்யப்பட்டுடுச்சு. அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்ல இல்லாத ஒரு இருண்ட மாடியில வருண் இப்போ நிரந்தரமா வெளியவே வர முடியாதபடி சிறைபிடிக்கப்பட்டுட்டான். இப்போ உங்களை ஒரு கேள்வியோட நான் விட்டுட்டு போறேன். அடுத்த முறை அந்த லிப்ட் கதவு திறக்கும் போது அங்க என்ன நடக்கும்? நிஜமாவே 24வது மாடின்னு ஒண்ணு இருக்கா, இல்ல அது மனித மனசோட பயத்துல உருவான ஒரு இருட்டு மட்டும் தானா? உண்மையான பயம் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல கிடையாது. அது எப்போதுமே இருக்கவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிற அந்த அறியப்படாத ஒரு வெற்றிடத்துல தான் எப்பவுமே ஒழிஞ்சிருக்கும். இந்த மர்மமான ஆர்கிடெக்சரல் டீகோடிங்ல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாம மீண்டும் சந்திப்போம்.